ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 4ல் உங்களுக்கு மொத்தம் 5 மார்க் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். 4 × 5 20 மார்க். சரிங்களா? அந்த 20 மார்க்கை எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான். டோட்டலாக நமக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 6 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த 6ல் இருந்து நம்ம எத்தனை எழுத போகிறோம் அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். சரிங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உண்டான ஹிண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவோம். சரிங்களா? அடுத்ததாக லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்னா ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங்னா எப்படி எழுதணும், இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங்னா எப்படி எழுதணும், அதனுடைய மார்க் அலாட்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, எதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடணும். அடுத்ததாக நோட்டீஸ் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங்கும் அதே தான். சரிங்களா? இதெல்லாம் ஜென்ரலாக இருந்தால் போதும். அடுத்த பார்த்தீங்கன்னா 42 ஒரு பிக்சர் கொடுத்து எழுத சொல்லியிருப்பாங்க. அடுத்து நோட் மேக்கிங். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஹிண்ட் இருக்கோ அவ்வளோத்தையும் சொல்லிடுவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா பாருங்கள், உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 39 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ், ஒரு கட்டம் மாதிரி என்ன செஞ்சீங்க அப்படின்னா கட்டம் போட்டிருக்கீங்க. சரிங்களா? கட்டம் போட்டதுக்கப்புறமா அது எதை பற்றினது அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா வாசிக்கும் போது தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு டைட்டில், அந்த ஷாப்புக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ மொபைல் ஷாப்புனா மொபைல் ஷாப், A to Z மொபைல் ஷாப். சரிங்களா? ஜுவல்லரி ஷாப்னா A to Z ஜுவல்லரி ஷாப். என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பார்டர் போட்டிங்கன்னா இந்த பார்டருக்கு ஒரு மார்க்கு, டைட்டில் வச்சிங்கன்னா டைட்டிலுக்கு ஒரு மார்க்கு. அடுத்த நம்ம உள்ள பிக்சர் வரைவோமா, இப்போ மொபைல்னால் மொபைல் ஃபோன் மாதிரி பிக்சர் வரையுமா, அந்த பிக்சருக்கு ஏதாவது ஒரு பிக்சர் வரைஞ்சால் கூட போதும், அந்த பிக்சருக்கு ஒரு மார்க்கு. கீழே அட்ரஸ் எழுதுவோமா, அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்கு. அடுத்ததான் உள்ளக்க அவங்க கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்டனை எழுதி வச்சோம்னா அதுக்கு ஒரு மார்க். அப்போ டோட்டலாக நமக்கு 5 மார்க் கவர்மெண்ட்லேருந்து மார்க் அலாட்மெண்ட் நமக்கு இப்படி தான் நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர் உங்களுக்கு நடந்த பப்ளிக் எக்ஸாமில் வச்ச மார்க் அலாட்மெண்ட் படி தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஈஸியாக 5 மார்க் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங். உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு எதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் தராங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் ஆன்சர் கீழே எதுக்கெல்லாம் மார்க் தராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காமிக்கேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது லாஸ்ட் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ. உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் ஆல்ரெடி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கெல்லாம் மார்க்குன்னு சொன்னோன்னா பார்த்தீங்களா, அந்த அவுட்லைனுக்கு ஒரு மார்க்கு, டைட்டிலுக்கு ஒரு மார்க்கு, பிக்சருக்கு ஒரு மார்க்கு, அட்ரஸுக்கு ஒரு மார்க்கு, அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில் எழுதுவோமா அதுக்கு ஒரு மார்க்கு. டோட்டலாக 5 மார்க் இப்படி தான் அலாட் பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் எதுக்கு மார்க் தராங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்த லெட்டர் ரைட்டிங் ஃப்ரம் டு எழுதிட்டாலே ஒரு மார்க். சரிங்களா? அடுத்ததாக டேட் எழுதி ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு எழுதிட்டீங்க. டேட் எழுதி ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க். அப்போ டோட்டலாக இதுக்கே உங்களுக்கு எத்தனை மார்க் ஆகிப்போச்சு? 2 மார்க் ஆகிப்போச்சு. அடுத்ததாக லாஸ்ட் உள்ளது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யுவர் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர் ட்ரூஃபுல்லி அப்படின்னு எழுதி அட்ரஸ் சார்ந்த என்வலப் எழுதுவோமா, அதை எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மார்க். நடுவில் உள்ள பாடி ஆஃப் த லெட்டர் அவங்க எதை பற்றி எழுதிச்சுக்கோங்க, அந்த கண்டன் எழுதுவோமா, அந்த கண்டனுக்கு 2 மார்க் தான். அப்போது நம்ம லெட்டர் ரைட்டிங் ஜென்ரல் ஃபார்மெட் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக எத்தனை மார்க் வாங்கிடலாம்? 3 மதிப்பெண் ஈஸியாக வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு நமக்கு அது ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா நமக்கு தெரியணும். இப்போ ஃபார்மல் லெட்டர் எந்த மெத்தடில் எழுதணும், இன்ஃபார்மல் லெட்டர் எந்த மெத்தடில் எழுதணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். லெட்டர் ரைட்டிங் ஃபார்மெட் பார்க்கலாம். ஃபார்மெட் ஆஃப் ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். ஃபஸ்ட் எடுத்த உடனே ஃபார்மல், இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் உண்டு. ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன எழுதிக்கணும் அப்படின்னா ஃப்ரம் அண்ட் டு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா எழுதியிருக்கணும்.
அடுத்ததாக டேட் போட்டு சரிங்களா. தென் ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா எழுதியிருக்கணும். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஆஃப் த லெட்டர் எது சம்மந்தமாக எழுதுகிறோமோ அதை பற்றி எழுதியிருக்கணும். தென் யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் சிக்னேச்சர் அண்ட் அட்ரஸ் ஆன் த என்வலப் இது எழுதியிருக்கணும். ஆல்ரெடி எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தாச்சு சரிங்களா. அடுத்து இன்ஃபார்மல் லெட்டர் இல்லாட்டா பர்சனல் லெட்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதில் யாருக்கு எழுதுவோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுவோம் சரியா, இல்லாட்டா நம்ம பிரதருக்கு எழுதுவோம், நம்ம சிஸ்டர்ஸுக்கு எழுதுவோம், இல்லாட்டா ஃபாதருக்கு எழுதுவோம், இல்லாட்டா மதருக்கு எழுதுவோம் சரிங்களா, இல்லாட்டா நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது எழுதுவோம் சரிங்களா. இதான் இன்ஃபார்மல் லெட்டர். இதுலேயும் வழக்கம் போல் என்ன எழுதணும் அப்படின்னா சென்டர் அட்ரஸ் இருக்கணும் சரிங்களா, டேட் இருக்கணும், டியர் பிரதர், டியர் சிஸ்டர், டியர் லக்ஷ்மணன், டியர் லட்சுமி அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா எழுதணும். அடுத்து பாடி ஆஃப் த லெட்டர் எழுதணும். இதில் வந்து யுவர்ஸ் லவ்லிங்லின்னு எழுதணும் சரிங்களா. அதில் வந்து எதில் ஃபார்மல் லெட்டரில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு எழுதணும், இன்ஃபார்மல் லெட்டரில் யுவர்ஸ் லவ்லிங்னு எழுதணும், தென் அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதணும். அவ்வளோதான். பாடி ஆஃப் த லெட்டருக்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு 2 மார்க் தான். இந்த ஃபார்மெட் இருந்தாலே உங்களுக்கு எத்தனை மார்க் வந்துடும், 3 மார்க் வந்துடும். ஸோ கண்டிப்பாக லெட்டர் ரைட்டிங்கில் எல்லோரும் மினிமம் 3 மார்க்கில் இருந்து மேக்ஸிமம் 5 மார்க் வரைக்கும் எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா வாங்கலாம். இப்போ உங்களுக்கு அதிலே ஒரு சில ஸ்மால் ஃபார்மெட் மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ பர்சனல் லெட்டராக இருந்துச்சுன்னா இந்த இது ஜஸ்ட்டு வேறு எதுவுமே எழுத முடியாட்டா கூட ஜஸ்ட்டு இதை மட்டும் எழுதி வச்சுருங்க. ஆர்டரிங் லெட்டர்னால் எனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே ஒரு லைன் தான். ஜஸ்ட் இந்த ஒரு லைனை மட்டும் என்ன செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்ததாக கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்படின்னா அதுக்கும் ஜஸ்ட்டு இந்த 2 லைன் பாடி ஆஃப் த லெட்டர் படிச்சுக்கோங்க. ஜாப் சீக்கிங் அப்ளிகேஷன் அப்படின்னா அதுக்கும் இந்த ஜஸ்ட் இந்த ஃபார்மெட்டை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா 1 டைம் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம ஃபுல் மார்க் தாராளமாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வாங்கிடலாம் ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நோட்டீஸ் ரைட்டிங் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். நோட்டீஸ் ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பாக்ஸ் கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா போடணும் சரிங்களா. இந்த அவுட்டர் லைனில் ஒரு பாக்ஸ் போடுவோமா, இந்த பாக்ஸ் கண்டிப்பாக போடணும். இந்த பாக்ஸ் போட்டாலே உங்களுக்கு 1 மார்க். அடுத்ததாக நோட்டீஸுக்கு ஹெட்டிங் கொடுக்கணும். இந்த ஹெட்டிங்குக்கு 1 மார்க், இந்த பாக்ஸுக்கு 1 மார்க், அந்த ஹெட்டிங்க்கு 1 மார்க். தென் நம்ம ஸ்கூல் நேமை என்ன செய்யணும் ரைட் பண்ணணும், ப்ரோக்ராமை ரைட் பண்ணணும் சரிங்களா. ஸ்கூல் நேம் அண்ட் ப்ரோக்ராம் 2 மார்க் சரிங்களா. அடுத்ததாக எந்த தேதியில் நடக்குது, எந்த இடத்துல நடக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். இதுக்கு 1 மார்க். இப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை மார்க் வந்துருச்சுன்னு பாருங்கள், 5 மார்க் நமக்கு இதுலேயே என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வந்துருச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ தாராளமாக இதில் 5 மார்க் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்மெட் இருக்குது, அதையும் காமிக்க 1 டைம் பார்த்து தேவைப்பட்டால் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு 2 ஜென்ரல் நோட்டீஸ் ரைட்டிங்கோட ஜென்ரல் ஃபார்மெட் சரிங்களா. ஃபஸ்ட்டு டைட்டில், எது பற்றின எழுத போகிறோமோ அதை பற்றின டைட்டில் சரிங்களா. அவர் ஸ்கூல் ஆர்கனைஸ்டு டேஷ் ஃபங்க்ஷன், சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷனா, இல்லாட்டா பேரண்ட்ஸ் ஃபங்க்ஷனா, பேரண்ட்ஸ் மீட்டிங்கா, என்ன மீட்டிங்கோ அதை நீங்கள் எழுதணும். அதை வந்து எதில் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. எந்த டேட் நடக்கு அப்படிங்கிறத டேட் எழுத போகிறீங்க சரிங்களா. அடுத்ததாக இது வந்து ஜஸ்ட்டு ஜென்ரல் ஹிண்ட்டு சரிங்களா. நமக்கு நிறைய எழுத தெரியல அப்படின்னா கூட இந்த ஜென்ரல் ஹிண்ட்டை பிடிச்சி பேராகிராஃப் மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சு பேராகிராஃப் மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க சரிங்களா. சார் இது ரொம்ப பெருசாக இருக்குது சார், இவ்வளவு படிக்கணுமா சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக இன்னொரு இது கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம், நோட்டீஸ், என்ன ஃபங்க்ஷனோ ஃபங்க்ஷன் எழுத போகிறீங்க, டேட் எழுத போகிறீங்க, டைம் எழுத போகிறீங்க, பிளேஸ் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஆல் ஆர் வெல்கம். அவங்க 6 to 9th போட்டுருந்தாங்க அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான். ஃபார் த மோர் டீட்டெயில் கான்டாக்ட் இன்சார்ஜ் அவ்வளோதான். இதுவும் ஜென்ரல் ஃபார்மெட்டு தான் சரிங்களா. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே உள்ளதை எழுதுங்க. கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இல்லை சார் அவ்வளோ படிக்க முடியாது சார் அப்படின்னா அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் எழுதுங்க. மினிமம் 3 to 4 மார்க் கன்ஃபார்மாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிரும்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் கொடுத்து பிக்சர் பற்றி நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க, எழுத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு இந்த லைன் ஃபுல்லாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா எழுதிடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் பிக்சர் இஸ் அபவுட், இந்த பிக்சர் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு எழுதிடுங்க. இட் இஸ் ஏ மீனிங்ஃபுல், இட் இஸ் வெரி நைஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 7 சென்டென்ஸ் என்ன செஞ்சுருங்க, மெமரி பண்ணிடுங்க. மெமரி பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் மினிமம் 4 to மேக்ஸிமம் 5 மார்க் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வாங்கிடலாம். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்மெட்டை எல்லோரும் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் சரி, இந்த ஃபார்மெட்டை கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு நோட் மேக்கிங் கேட்பாங்க. அதாவது நோட் மேக்கிங்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம நோட் மேக்கிங் அதாவது ஹைஃபன் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற பேராகிராஃபை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா என்ன செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா வாசித்து பார்க்கணும். வாசித்து பார்த்ததுக்கப்புறமா அதுக்கு ஒரு தலைப்பு என்ன செய்யணும் அப்படின்னா விட போகிறோம். அடுத்ததாக அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய பி ஃபார்ம், அதாவது ஆம், இஸ், வாஸ், வேர் இருக்கா, அதை ஃபுல்லாக எடுத்துடணும். அடுத்ததாக மாடல் ஆக்சிலரி வெர்பு எடுத்துருங்க. ஹேவ் வெர்ப், அதாவது ஹேவ், ஹேஸ், ஹேட் வந்தால் எடுத்துருங்க. டூ ஃபார்ம், டூ, டஸ், டிட் வந்தால் எடுத்துருங்க. ஆர்டிக்கிள் வந்தால் எடுத்துடணும். கன்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா எடுத்துடணும். ப்ரிப்போஷன் வந்துச்சுன்னா எடுத்துடணும். சரிங்களா? இதை ஃபுல்லாக நீக்கிட்டு கொடுத்துருக்கிறத இந்த நீக்கப்பட்ட வார்த்தை எங்கெல்லாம் அதெல்லாம் நீக்கணுமோ அங்கே ஃபுல்லாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சிறிய கோடு ஒன்று என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது ஹைஃபன் ஒன்று என்ன செய்யணும் அப்படின்னா போடணும். ஃபுல் ஸ்டாஃப் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஸ்டாஃபை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எடுத்துடணும். சரிங்களா? இதை எடுத்துட்டு ஒரு நோட் மேக்கிங் மாதிரி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கன்னா எழுத போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு மாடல் இருக்குது பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஏ இருக்கும், இஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஹைஃபன் போட்டாங்களா. அடுத்து பாருங்கள் அஸ் ஆன் இருக்கா, அதை எடுத்துகிட்டு என்ன போட்டாச்சு, ஹைஃபன் போட்டாச்சா. அடுத்த தட் இஸ்ன்னு இருக்கா, அதை எடுத்துகிட்டு என்ன போட்டாச்சு, ஹைஃபன் போட்டாச்சா. இந்த மாதிரி இந்த கன்ஜெக்ஷன் வேர்டு வித்து, இன்டூ, இந்த மாதிரி இருக்க வேர்டை பூரா எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு ஹைஃபன் போட்டு என்ன செஞ்சிட வேண்டியதான், எழுதிட வேண்டியதான். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி மேக்கிங். சம்மரி மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கஷ்டமானு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா என்ன செஞ்சு பாருங்கள், வாசித்து பாருங்கள். சரிங்களா? வாசித்து பார்த்ததுக்கப்புறமா அதில் நம்ம ரஃப் காப்பி, இது ஸ்பெல்லிங் இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். ROUGHCOPY, ரஃப் காப்பி. அதில் ஒரு ஹெட்டிங் போடுங்க. ஒரு ஹெட்டிங் எழுதி இதெல்லாம் நீங்கள் தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிங்களோ அந்த வார்த்தைகள்லாம் வந்து என்ன செஞ்சுங்க அப்படின்னா விட்டுருங்க. சரிங்களா? ஆனால் மெயின் டைட்டில் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்ததாக என்ன காப்பி எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபேர் காப்பி. அடுத்ததாக அதில் கொடுத்துருக்கிற கேள்வித்தாளில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். கிவன் வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எண்ணி எழுதணும். 1 2 3 4 5 கிவன் எண்ணி எழுதணும். அடுத்து நம்ம ஃபேர் காப்பி இருக்கா, அதில் நம்ம எத்தனை வார்த்தை எழுதியிருக்கோம் அப்படின்னு நம்ம ரிட்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எடுத்து எழுதணும். இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃபில் என்ன எழுதியிருக்கோம், ரஃப் காப்பின்னு போட்டு எழுதியிருக்கோமா. இது ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாரஸ்ட்டுன்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா. சரிங்களா? ஸோ ரஃப் காப்பி எழுதி ஒரு அடி அடிச்சிடுங்க. கிவன் வேர்ட்ஸ் மொத்தம் இதில் கூட வேர்ட்ஸ் எண்ணி எழுதினீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 94 இருக்கா. சரிங்களா? நம்ம எழுதின வார்த்தை எண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது அப்படின்னா 36 இருக்குது, 36 இருக்குது. சரிங்களா? இப்படி ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதியாச்சுன்னா இதுலேயும் மினிமம் 4 to மேக்ஸிமம் 5 மார்க் நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக வாங்கலாம். இப்போ நம்ம சொன்ன மெத்தட் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 4 5 மார்க்கும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக நம்ம 20 மார்க், இந்த ஒரு வீடியோ போதும் நீங்கள் 20 மார்க் எடுக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்கும். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.